இந்த ஹிஸ்டரி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த தேசத்தை குறித்த பேர் சர்ச்சை திடீர்னு வெடிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, G20 மாநாட்டுக்கான அழைப்பிதழில் ரீபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு வர்றதுக்கு பதிலாக அந்த இந்தியாங்கிற பேர் மாற்றப்பட்டு பாரத் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதனை அடுத்து தேசம் முழுவதும் பலவிதமான சர்ச்சைகளும் விவாதங்களும் எழுந்தது. இந்தியாவுடைய பேர் மாற்றப்பட போகிறதா, இந்த பேருக்கு பதிலாக பாரத் அப்படிங்கிற பேர் வரப்போகிறதா அப்படின்னு. இந்தியாவுக்குன்னு நிரந்தரமான பேர் என்ன, ஒரு காலத்தில் இந்த தேசத்துக்கு என்ன பேர் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள்லாம் பெரிய அளவில் எழ ஆரம்பித்த அந்த சூழ்நிலையில் மத்திய அரசு தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த தேசத்திற்கு பேர் மாற்றக்கூடிய ஒரு எண்ணம் தற்போது இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரியான அறிவிப்பு. அதனை அடுத்து இந்த விவாதம் எல்லாமே அடங்கி போயிடும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நடந்த அந்த G20 மாநாட்டில் பிரதமருடைய இருக்கையில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெயர் பலகை இந்தியா அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக பாரத் அப்படின்னு வைக்கப்பட்டதுனால மறுபடியும் சர்ச்சை உருவாகியிருக்கு. அப்போ இந்த தேசத்துக்கு உண்மையான பேர் தான் என்ன, இந்தியாவா பாரதா, என்ன மாற்றப்பட போகுது, உண்மையிலேயே மாற்றம் செய்தாக்கா எது மாதிரியான நிகழ்வுகள்லாம் இங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விவாதம் மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு. அப்போ இந்த தேசத்திற்கு பாரத் அப்படிங்கிற இந்த பேருக்கான ஆதரவு பல இடங்கள்லேருந்தும் வர்றதை நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய சினிமா நட்சத்திரங்களும் விளையாட்டு வீரர்களும் இந்த பேருக்கான ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்தியா அப்படிங்கிற பேர் வெள்ளைக்காரர்கள் நமக்கு கொடுத்த பேர், அது நமக்கு வேண்டாம், நமக்கு நம்முடைய பேரை நாம் வைத்து கொள்ளலாம், அது பாரத் அப்படின்னு வைத்தா மிக சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மேலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு தொன்மையான காலத்திலிருந்தே பாரத் அப்படிங்கிற ஒரு பேர் தான் இருந்தது, வெள்ளைக்காரங்க தான் அதை மாற்றினாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போ இது குறித்த ஒரு வரலாற்று பார்வை எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தற்பொழுது உருவாயிருக்கு. உண்மையிலேயே இந்தியாவிற்கு இந்த பாரத் அப்படிங்கிற பேர் தான் வெள்ளையர்களுக்கு முன்பாக இருந்ததா அப்படின்னு நாம் பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசம் வெள்ளையர்களுக்கு முன்பு கிடையாது. வெள்ளையர்கள் தான் இந்த தேசத்தை ஒருங்கிணைஞ்சு இந்தியா அப்படின்னு உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதற்கு முன்பாக முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் இப்போது இருக்கிற இந்தியாவோடவும் மிகப்பெரிய ஒரு தேசம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அது ஒரு முகல் தேசம். அதிகபட்சம் அவர்கள் அந்த நேரத்தில் இங்கே இருந்தவர்கள் ஹிந்துஸ்தானி அப்படின்னு தான் சொல்லி கொண்டார்கள், அவ்வளவுதான். அப்படியானால் இந்த தேசத்திற்கு நிரந்தரமாக என்ன பேர் தான் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். இந்த தேசத்திற்கு அப்படின்னு ஒரு நிரந்தரமான எந்த பேரும் கிடையாது. காரணம் என்னன்னா, ஒருங்கிணைந்த ஒரு தேசமாக இது என்றைக்குமே வரலாற்றில் இருந்தது கிடையாது. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு, கலப்பரர், இப்படித்தான் அது இருந்து கொண்டிருந்தது. பல பேரரசுகள் உருவாகும், பல பேரரசுகள் சுருங்கும், அதுக்கேற்ற மாதிரி இந்த தேசத்துடைய பேர் மாறிக்கொண்டே இருக்கும். இதே மாதிரி தான் வட இந்தியாவிலையும் நிலைமை. மராட்டியர்களுடைய ஆட்சி எழுச்சியின் போது அது மராட்டிய தேசமாக அறியப்படும். அதுக்கப்புறம் அந்த சீக்கியர்களுடைய எழுச்சி வரும் பொழுது அது ஒரு சீக்கிய தேசம். இப்படித்தான் எல்லா இடங்கள்லையும் இந்த தேசத்துடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறது உள்நாட்டில் மக்கள் தங்களை எப்படி அடையாளப்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறது. அதாவது சேர நாட்டிலிருந்து வரக்கூடிய குடிமக்கள் தங்களை சேர நாட்டினராகவும், சோழ நாட்டிலிருந்து வரக்கூடிய குடிமக்கள் தங்களை சோழ நாட்டினராகவும், மராட்டியத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் தங்களை மராட்டியர்களாகவும், பஞ்சாபிலிருந்து வரக்கூடியவர்கள் தங்களை சீக்கியர்களாகவும் இப்படித்தான் அடையாளப்படுத்தி கொண்டார்கள். இதெல்லாமே அவர்களுடைய அந்த இனக்குழுக்கள், அந்த தேசிய குழுக்களாக இப்படித்தான் இந்த தேசம் அன்றைய சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது உள்நாட்டில் மக்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட விதம். வெளிநாட்டில் அந்த நேரத்தில் இந்த மக்களை எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஹிந்துக்கள் அப்படின்னு தான் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாங்க. ஏன்னா இந்தியாவில் அந்த சிந்து நதி வடக்கு பக்கம் ஓடுது இல்லையா, இன்னைக்கு பெரும்பகுதி பாகிஸ்தானில் இருக்குது. அந்த பகுதியில் சிந்து நதிக்கு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய மக்களை ஹிந்துஸ், அதாவது ஹிந்துக்கள் அப்படின்னு தான் வெளிநாட்டினர் அடையாளப்படுத்தி கொண்டிருந்தாங்க. அரபு நாட்டில் இன்றைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் ஹிந்துவாக இருந்தாலும், முஸ்லீம்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், அங்கே இருக்கக்கூடிய அரபிகள் ஹிந்துக்கள் அப்படின்னு தான் எல்லாரையும் குறிப்பிடுவாங்க பொதுவாகவே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வெளிநாட்டில் இப்படித்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார்கள். பாரதியர்களாகவோ, இந்தியர்களாகவோ, ஹிந்துஸ்தானிகளாகவோ இவங்க யாருமே அடையாளப்படுத்தப்படலை. ஆனால் அரபு தேசத்துக்கு அந்த பக்கம் யூரோப்பிலிருந்து இந்தியாவை பார்க்கக்கூடியவர்கள் அவர்களை இந்தியன் அப்படின்னு தான் சொன்னார்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இந்தியாவை கைப்பற்றுவதற்காக அல்லது வியாபார வழியை கண்டுபிடிப்பதற்காக கிளம்பிய கொலம்பஸ் ஸ்பெயின்லேருந்து, போர்ச்சுகீஸ்லேருந்து கிளம்புறாரு. அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அமெரிக்காவில் தான் போய் இறங்குறாரு.
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சிவந்த மக்களை பார்த்து இவர்கள் இந்தியர்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கொண்ட அந்த கொலம்பஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்களுக்கு ரெட் இண்டியன் தான் பேர் வைக்கிறார், செவ்விந்தியர்கள் தான் பேர் வைக்கிறார். இந்தியாவை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி, அதாவது பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை கைப்பற்றுறதுக்கு சில 100 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வு இது. அப்போ இந்தியாவை தாண்டி இருக்கக்கூடிய மக்கள் இந்தியர்களை எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஹிந்துஸ் மக்கள் அப்படின்னும் இந்தியர்கள் அப்படின்னும் தான் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட தங்களை பாரதியர்களாக அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை, இந்தியர்களாக அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை. அந்தந்த தேசிய இனக்குழு மக்களாகத்தான் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வரலாறு முழுக்க இப்படித்தான் பயணமாகுது. இந்த சூழ்நிலையில் முகலாயர்கள் இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது ஹிந்துஸ்தானை பிடிப்பதற்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள். பாரத்தை பிடிப்பதற்காகவோ இந்தியாவை பிடிப்பதற்காகவோ அவங்க வரல. அவங்களுடைய கண்ணோட்டத்தில் இது ஒரு ஹிந்துஸ்தான். இப்படித்தான் இந்த தேசத்துடைய வரலாறு நமக்கு பாடம் கற்பிக்கிறது. இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க வெள்ளையர்கள் மொத்த இந்தியாவையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும்போது அந்த தேசத்துக்கு அவங்க வச்ச பேர் தான் இந்தியா. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரிட்டிஷ்லேருந்து இங்கே வர்றாங்க பாருங்க, அவங்க ஒரு கம்பெனியாக தான் வர்றாங்க. அந்த கம்பெனிக்கு அவங்க வச்சிருந்த பேர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த தேசத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த பகுதியை இந்தியா அப்படின்னு தான் அடையாளப்படுத்தி இருந்தாங்க. அப்போ பாரத் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் எப்படி இந்தியாவில் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி சோழ நாடு, சேரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி சேர நாடு, மராட்டியர்கள் தங்களை மராட்டியர்களாகவும் சீக்கியர்கள் தங்களை சீக்கியர்களாகவும் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற அதே காலகட்டத்தில் தான் ஆரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா முழுமையாக இந்தியாவில் ஆன்மீகத்தை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க, ஹிந்து மதம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில். இப்போ இவர்களுடைய புனித காவியம் அப்படின்னு சொல்லப்பட்டாக்கா அந்த மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பாரதம் அப்படிங்கிற வார்த்தை வரும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா இந்தியாவை ஆண்ட பரதன் அவர்கள், அதாவது ராமனுடைய சகோதரன் பரதன் அவர்கள், ராமன் 14 வருஷம் காட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ராமனுடைய அந்த அதாவது அந்த செருப்பை சுமந்து கொண்டு ராமனுடைய சார்பில் இந்த தேசத்தை ஆண்டார். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேசம், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவிடவும் மிகப்பெரிய தேசம், அதாவது இந்த காஷ்மீர், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், திபெத் இதையெல்லாம் சேர்ந்து அந்த இலங்கை உட்பட எல்லாம் சேர்ந்த ஒரு தேசமாக அடையாளப்படுத்தப்படுகிறது அந்த புராணத்தில். அப்போ இதை அடிப்படையாக கொண்டுதான் பரதன் இதை ஆண்டார். அவருடைய அந்த அடிப்படையில் இந்த தேசத்திற்கு பாரதம் அப்படின்னு பேர் வைக்கணுங்கிறது ஆரியர்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. இதில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, பாரத் அப்படிங்கிற பேருக்கும் பரத்துங்கிற பேருக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. இந்த தேச முழுவதையும் ஆண்டவர் பரதன் அப்படின்னு சொல்லப்பட்டால் பரத் அப்படின்னு தான் இந்த தேசத்துக்கு பேர் வைக்கணும். அப்போ இந்த இடத்துல ஒரு தெளிவான முரண்பாடு இருக்கிறதுனால இது ஆரியர்களை தவிர மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்போ ஆரியர்களை தவிர மற்றவர்கள் இந்த பெயரை ஏற்றுக்கொள்வதற்கு சில முரண்பாடுகளை, சந்தேகங்களை எழுப்புகிறார்கள். அப்போ ஆரியர்களை தவிர மற்றவர்கள் இந்த பெயரை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. இந்த தயக்கம் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? அப்போ இது மாதிரியான இந்த பேர் சர்ச்சைகள் எப்போதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, மிகச்சரியாக சொல்லணும்னு சொன்னால் 1945 வருஷம் 2ஆம் உலக போர் முடிந்த அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரமே நாங்கள் சுயாட்சியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு லார்ட் வேவல் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாங்க, ஒரு அறிக்கை செய்கிறாரு. இது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. கூடவே அந்த விவாதம் அப்போ தான் தொடங்குது. வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டை விட்டு போயிட்டாக்க நம்ம தேசத்துக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு 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 விவாதம் அப்போ தான் உருவாகுது. ஏன் இந்த விவாதம் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், இந்த தேசத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பேர் கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க இந்தியா அப்படின்னு இந்த தேசத்தை முழுமையாக அடையாளப்படுத்தி இருந்தாலும் கூட அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த தேசத்துக்கு நம்ம என்ன பேர் வைக்கணுங்கிற ஒரு விவாதம் வருது. ஏன்னா ஒருங்கிணைஞ்ச நாடுகளுடைய கூட்டமைப்பாக தான் இந்த யூனியனே இருக்குது.
அந்த நேரத்தில் அரசியல் சாசனமே அதுதான் சொல்லுது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த தேசத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விவாதம் வரும் பொழுது பல பேரும் இந்தியாங்கிற பேரே தொடரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே நம்ம பல பேரை நம்ம சொல்லிக்கிட்டாலும், இந்துஸ்தானின்னு சொல்லிக்கிட்டாலும், பாரத் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும், இந்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும், இன்னும் என்னென்ன பேர் இருக்கோ அதெல்லாம் நம்ம சொல்லி கொண்டாலும் கூட வெளிநாட்டினரால் நாம் இந்தியன் அப்படின்னு தான் அடையாளப்படுத்தப்படுறோம். நம்ம நாடு இந்தியான்னு தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பேர் மாற்றம் மூலியமாக நாம் எதையும் சாதித்து விட முடியாது, அதே சமயம் பின்னடைவை சந்திக்கலாம். அதனால் வேண்டாம், இப்போ இருக்கிற இந்த பேரே இருந்தால் பெட்டர் அப்படின்னு பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க அந்த நேரத்தில், எப்போ நாடு விடுதலையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் 1947 இந்த தேசம் சுதந்திரம் அடைவது, பிரிவினையோடு கூடிய ஒரு சுதந்திரம். என்னென்னா, அந்த பக்கம் பாகிஸ்தான் 14ஆம் தேதியே பிரிஞ்சிருச்சு, 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிது. அப்போ இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆகஸ்ட் மாதம் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிது. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ஒரு அரசியலமைப்பு சாசன வரைவு, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம்ல, இதை வரைவு செய்யக்கூடிய அதிகாரம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு அன்றைக்கி கொடுக்கப்பட்டிருந்தது, ஒரு தலைமையிலான குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஒரு வரைவு செய்யும் பொழுது இந்த தேசத்துடைய பேரா என்ன அடையாளப்படுத்தப்படுறாரு அப்படின்னு சொன்னாக்க, இந்தியா அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இந்தியா ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த தேசம் இந்தியா, இது ஒருங்கிணைஞ்ச நாடுகளின் கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, பலவிதமான விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷ விவாதத்துக்கு பிறகு இது என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அப்படியே அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த அவையில், மாநிலங்களவையில் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாங்க. 1949 வருஷம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி இதை எடுத்துக்கொள்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷ விவாதத்துக்கு பிறகு. ஆனால் மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, மத்திய பிரதேசத்தை சேர்ந்த காமத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க, இந்த இந்தியாங்கிற பேரில் எனக்கு ஒரு ஆட்சேபனை இருக்குது, இது நாம் இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நான் வேணால் ஒரு 2 திருத்தத்தை முன் வைக்கிறேன், அதில் ஏதாவது ஒன்று ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அவர் என்ன முன்வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், அதில் முதல் திருத்தம் என்ன அப்படின்னா, பாரத் ஆர் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்தியா ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு அவர் ஒரு திருத்தத்தை முன்வைக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த தேசத்துக்கு பேர் பாரத், ஆனால் இதுதான் இங்கிலீஷில் இந்தியா, இது ஒருங்கிணைஞ்ச நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை அவர் முன்வைக்கிறார். 2வது திருத்தமாக அவர் என்ன முன்வைக்கிறார் அதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க, ஹிந்து ஆர் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்தியா ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த தேசத்துக்கு பேர் ஹிந்து, இது இங்கிலீஷில் இந்தியா, ஒருங்கிணைஞ்ச கூட்டமைப்பு நாடுகள், ஒருங்கிணைஞ்ச இந்திய கூட்டமைப்பு அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஆனால் இப்படி சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வருது. இந்த திருத்தத்தில் ஒரு தெளிவான முரண்பாடும் குழப்பமும் இருக்கிறத நல்லா கவனிக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு அன்னைக்கு அவைத்தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள், குடியரசுத் தலைவராக இருந்தார் இல்லையா, அவர் அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம், இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இது தெளிவான ஒரு முரண்பாடாகவும் குழப்பமாகவும் இருக்குது இந்த திருத்தம் அப்படின்னு அதை நிராகரிச்சிட்டார். இப்படி பல நாட்கள் இந்த விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது, பாரத் அப்படிங்கிற பேர் வைக்கணும்னு சில தலைவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்துறதுனால என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சரி வாக்கெடுப்பே நடத்துவோம், வாக்கெடுப்பில் இவங்களுடைய இந்த பாரத்துங்கிற பேருக்கு அதிகமான ஓட்டு வந்ததுன்னு சொன்னாக்கா இந்த பேரையே வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் வாக்கெடுப்பில் இந்த பேர் தோல்வி அடையுது. 51 பேர் பாரத் அப்படிங்கிற இந்த பேருக்கு எதிராகவும் 38 பேர் இந்த பாரத் அப்படிங்கிற பேருக்கு ஆதரவாகவும் ஓட்டு போடும் பொழுது இந்த எண்ணிக்கை பேலன்ஸு மிஸ் ஆகும் பொழுது இந்த பேர் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ இது தோல்வி அடையுது. அதுக்கு பிறகு அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்கா, இந்த பேர் விஷயமாகவும் அவர் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, ஏன் இந்த தேவையில்லாத விவாதம், பிரிட்டிஷ்காரங்களே இந்த பேர் வச்சிருந்தாலும் கூட இந்த பேரை வைத்து தான் உலகம் நம்மளை இன்றைக்கி அடையாளம் கண்டு கொள்ளுது. அப்படி இருக்கும் பொழுது இது எதுக்கு தேவையில்லாத ஒரு விவாதத்துக்குள்ளே நாம் போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்குள்ளே இருக்குது. அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மிகச்சிறந்த ஒரு திருத்தத்தை அது செய்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்தியா that is பாரத் ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொண்டு வர்றாரு.
அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த தேசத்துக்கு பேர் இந்தியா, அதாவது பாரத், ஒருங்கிணைந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த பேருக்கான அர்த்தம். இது பலராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உண்மையிலேயே இது ஒரு மிகச்சரியான திருத்தம். நாங்கள் யாருன்னா இந்தியர்கள், அதாவது பாரதியர்கள். இது ஒருங்கிணைஞ்ச கூட்டமைப்புடைய அமைப்புங்கிறது தான் இதனுடைய ஒரு பேராக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பலராலையும் இது மிக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொன்னாக்க, அதாவது 1949 நவம்பர் 26 இந்த வரைவு திருத்த வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொன்னாக்கா 1950 வருஷம் ஜனவரி 26 இந்த அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வருது. இதைத்தான் நாம் குடியரசு தினமாக இன்று வரைக்கும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த பேரில் எந்த குழப்பமும் இல்லை. நாம் இங்கே பாரதியர்களாகவும் அதே சமயம் வெளிநாட்டினரால் இந்தியர்களாகவும், அதாவது இந்தியா அப்படின்னும் அடையாளப்படுத்தப்படுகிறோம். அதாவது இந்த தேசத்துக்கு பேர் இந்தியா தான். இங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்தியர்கள், தங்களை பாரதியர்களும் சொல்லிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த திருத்த வரைவு சொல்லுகிறது. இதை அன்னைக்கு அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ உங்களை நீங்கள் இந்தியர்களாக பாரதியர்களாக எப்படி வேணாலும் அடையாளப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படின்னு மரபா செஞ்சு கொண்டிருந்ததை திருத்தி பாரத் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு பிஜேபி அரசு செய்தது சரியா தவறா அப்படின்னு சொன்னாக்க, இதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் கிடையாது, சட்ட மீறலும் கிடையாதுங்கிறது தான் ஒரு யதார்த்த உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா தட் இஸ் பாரத். அப்போ சரியாயிடுச்சு. இந்த இடத்துல பிரதமர் அவர்களுடைய அந்த G20 மாநாடுடைய அந்த இருக்கைக்கு முன்னாடி அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த பாரத் அப்படிங்கிற அந்த பேரும் சட்ட மீறல் கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமும் கூட. இது தேவையில்லாத சர்ச்சையும் கூட. நீங்கள் உங்களை இந்தியர்களாக பாரதியர்களாக நீங்கள் சொல்லிக் கொள்ளும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மீறவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்த உண்மையும் கூட. அப்போ இது ஒரு தேவையில்லாத சர்ச்சையாக ஆக்கப்படுகிறதா அப்படின்னா அதுவும் நாம் எளிமையாக இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா இந்த தேசத்திற்கு இந்தியா தட் இஸ் பாரத்ங்கிறது இது வரைக்கும் சரியாக இருந்தது. ஆனால் இதற்கு பிறகு இந்தியாங்கிற பேரை எடுத்துட்டு பாரத் அப்படின்னு வைக்கும் பொழுது மிக நிச்சயமாக எதிர்ப்புகள் வரும். இந்த திணிப்பைத்தான் இங்கே எல்லாரும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர, இதுவரைக்கும் நீங்கள் இந்தியர்களாக உங்களை பாரதியர்களாக அடையாளப்படுத்தி கொள்ளுகிறீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை, சட்ட மீறலும் கிடையாது. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் இங்கே ரிபப்ளிக் ஆஃப் இந்தியானோ ரிபப்ளிக் ஆஃப் பாரத்தினோ போட்டுக்கொள்வதில் எந்த சட்ட சிக்கலும் கிடையாது. ஆனால் இந்தியாவை முழுவதுமாக நீக்கிவிட்டு இனி பாரத் என்று பெயர் வைக்கும் பொழுதுதான் நிச்சயமாக குழப்பங்களும் எதிர்ப்புகளும் வரும் அப்படிங்கிறது தான் தெளிவான ஒரு விஷயம். தவிர இதற்கு ஏராளமான பொருள் செலவும் செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா ரூபா நோட்டில் இருந்து எல்லா துறைகள்லையும் இந்தியாங்கிற பேர் தான் பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னா பல 1000 கோடி செலவாகும் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மையும் கூட. இது எல்லாத்தையும் தாண்டி வெளிநாட்டினரால் இந்த தேசம் வருங்காலத்தில் பாரத்னு பேர் வைக்கப்பட்டால் எப்படி பார்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா பர்மாங்கிற ஒரு தேசம் உலக மக்கள் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு தேசம். ஆனால் மியான்மர்னு பேர் மாற்றும் பொழுது அது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகாரப்பூர்வமாக அவங்க பேர் மாற்றிருக்கலாம். ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவராலும் இன்றைக்கும் அது பர்மாவாக தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கும் இந்தியாவில் அங்கிருந்து வந்த குடிபெயர்ந்த தமிழர்களை நாம் பர்மா தமிழர்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். ரோஹிங்கியா மக்கள் இங்கே அகதிகளாக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து பர்மிய முஸ்லீம்கள் அப்படின்னு தான் நம்ம அடையாளப்படுத்தப்படுறோமே தவிர மியான்மர் முஸ்லீம்கள்னு பெரும்பாலும் சொல்கிறது கிடையாது. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாரத் அப்படிங்கிற பேர் மட்டுமே இனி இந்த தேசத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக குழப்பங்களும் பின்னடைவுகளும் வர்றதுக்கான சாத்தியங்கள் தான் அதிகம். அப்போ நீங்கள் இந்த பேரை இந்தியாவாகவும் பாரத் அப்படின்னும் வைத்துக்கொள்ளலாம்னு சொல்லும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி நேயர்களே.